அப்புறம் தருமபுரி மாவட்டத்திற்கு ஒரு என்னுடைய கோரிக்கைகள். தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும். தருமபுரி மாவட்டம் பார்த்து மிகவும் பின்தங்கிய மாவட்டம், ரொம்ப வறட்சியான மாவட்டம். அங்கே நாங்கள் நிலையங்களோ கட்டிடங்கள்லாம் கேட்கல, குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்குறோம். ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கூட கிடையாது. தருமபுரி மாவட்டத்தில் 2 பெரிய ஆறு ஓடுது. காவிரி ஆறு ஓடுகிறது, தென்பெண்ணை ஆறு ஓடுகிறது. ஆனால் அதுலேருந்து தண்ணி அவங்களால குடிக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணி அவங்க வீட்டுக்கு வராது, பார்க்க தான் முடியும். நேராக பார்ப்பாங்க, ஆறு எதிர்க்க ஓடும், தண்ணி வீட்டுக்கு வராது. இப்படிதான் அதனோட நிலைமை. அந்த தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக தண்ணி அவங்களோட ஏரி குளங்களில் நிரம்பிவிடும், எத்தனையோ குடும்பங்கள் பிழைத்து விடும். அது ஒரு அந்த திட்டத்துக்கு நீங்க ஃப்ளோரோசிஸ் கூட, ஃப்ளோரைடு கூட தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. எல்லாருடைய பல்லும் கருப்பு கருப்பா இருக்கும், மஞ்சள் கலரா இருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் மக்கள். அது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரோசிஸ்ன்ற ஒரு தன்மை, அதெல்லாம் குறைக்கணும்னா நல்ல தண்ணியை கொடுங்க. தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது தருமபுரியில சிப்காட் தொழிற்பேட்டை அனௌன்ஸ் பண்ணி 18 வருஷம் ஆச்சு. 2 முறை அதுக்கு திறப்பு விழா பண்ணியாச்சு. ஆனா கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அந்த இடத்துல 2 நிமிஷம் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து தருமபுரி மாவட்டத்திற்கு அந்த சிப்காட்டை உயிர் கொடுக்கணும். ஏன்னா தருமபுரி மாவட்டத்தில் 3 லட்சம் இளைஞர்கள், 3 லட்சம் குடும்ப தலைவர்கள் புலம்பெயர்ந்து மற்ற ஊருக்கு போய் பழைச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து வாழறதுக்கு நீங்க வழிவகை செய்யணும். கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த சிப்காட்டுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா தருமபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம். சென்னையிலேருந்து எல்லாரும் அவங்க ஊர் தலைநகருக்கும் மாவட்ட தலைநகருக்கு ட்ரெயினில் போகலாம். ஆனால் எங்கள் ஊருக்கு மட்டும் போகவே முடியாது ட்ரெயினில். தருமபுரிக்கு சென்னைக்கும் ட்ரெயின் கனெக்ஷன் கிடையாது. அதுனா மொரப்பூரில் ஒரு பெரிய பிட்டு உடஞ்சி போயிருக்குது. அதுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2004 போராட்டம் பண்ணி 2019 அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி ஃபண்டும் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் நிலத்தை வாங்கி கொடுப்பதில் கொஞ்சம் நிறைய சிக்கல்கள் இருக்கு. 50% நிலம் மட்டும்தான் அதுக்கு ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் சிறப்பு கவனம் தமிழக அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருமானம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நிறைய நல்ல திட்டங்கள் இருக்கிறது. அதாவது பாலிசி டிசிஷன்ஸ் பண்ணாலே அந்த வருமானம் தேவை கிடையாது. இப்போ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு 75% நீங்கள் உறுதி செய்து விட்டீர்கள் தனியார் துறையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தனியார் துறையை அவங்களுக்கு வேலையை கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கப்படும். இப்போ வேலையில்லா திண்டாட்டம் அதுவே குறைஞ்சிடும். அதே போல் மாவட்டங்கள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில். அதாவது அதை நம்ம மாவட்டங்களை பிரித்தால் ஒரு கொஞ்சமாக நிதி சுமை தான், ஆனால் மாவட்டம் மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுவிடும். அதே போல் பில்ஃபரேஜை குறைக்கிறோன்ட்டு கவர்னருடைய அமேதக ஆளுநர் உரையில் இருந்தது. கனிம வள கொள்ளை தடுத்துட்டா 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி ரூபாய் நம்மால வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அதே போல சேவை உரிமை பெறும் சட்டம் 21 மாநிலங்கள்ல இருக்கிறது. அது பொதுமக்களுடைய நலனுக்காக கொண்டு வரப்பட்டது. அது பார்த்தீங்கன்னா அதனால எப்படின்னா எந்த ஒரு விஷயத்துக்காக பொதுமக்கள் அப்ளை பண்றாங்களோ உடனே சேர்ந்துரும், ஒரு பைசா செலவில்லாம. சேவை உரிமை சட்டம், லோக ஆயுக்தாவை பலப்படுத்த வேண்டும். இப்படி போன்ற பில்ஃபரேஜ்களை தடுத்தாலே தமிழ்நாட்டுக்கு வருவாய் ஏற்பட்டுவிடும். பாலிசி டிசிஷன்ஸ் பண்ணும்பொழுது எந்த ஒரு நிதி சுமையும் கிடையாது. இப்படிப்பட்ட திட்டங்களை எல்லாம் நீங்க கவர்னர் உரையில், அமேதக ஆளுநர் உரையில் சிலவற்றை அறிவிப்பு செய்திருக்கிறீர்கள், சிலவற்றை அறிவிப்பு செய்யாமல் இருக்கிறீர்கள். அதையெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினர்கள் குறிப்பிடுகிறபோது ரயில்வே திட்டத்திற்காக நிலமுடுப்பிலே தாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னார்கள். அதற்காக தனி தாசில்தாரை விரைவாக நியமிக்கிறோம். விரைந்து அந்த பணிகள் நிறைவேற்றப்படும்.